Hi students, இன்னைக்கு நம்ம example 1.4 பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is a non-singular matrix. A அப்படின்றது ஒரு non-singular matrix. Non-singular matrix அப்படின்னா என்னது? Modulus A not equal to 0 அப்படின்னு அர்த்தம். Non-singular matrix of odd order. Odd orderனா என்ன அர்த்தம்? ஆர்டர் வந்து 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். இந்த மாதிரி ஆடு நம்பர்ஸாக இருக்கும். ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இங்கே எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பார்க்குறோம். ஆர்டர் வந்து அதாவது ஆர்டர்னா நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அதை சொல்கிறாங்க. இப்போது 2 ஆர்டர் 2ல் உள்ள மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? ABCD இந்த மாதிரி இருக்கும். இது ஆர்டர் 2. ஆர்டர் 2னா 2 ரோவில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், காலமில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆர்டர் 3 அப்படின்னா ரோவில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், காலம்லேயே 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது 3x3 மேட்ரிக்ஸை தான் ஆர்டர் 3 அப்படின்னு சொல்கிறோம். சரி, இங்கே வந்து ஆர்டர் வந்து ஆர்டு நம்பராக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், ஸோ எக்ஸெட்ரா. ப்ரூவ் தட் அப்படி ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா, அதாவது வெறும் அட்ஜாயிண்ட் ஏ கிடையாது, மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது தான் எந்த ஒரு மேட்ரிக்ஸும் ஒரு நம்பராக கிடைக்கும், வேல்யூ வந்து ஒரு நம்பராக கிடைக்கும். ஸோ நம்பருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 அந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்? கொடுக்குறதெல்லாம் எழுதியிருக்கோம். ஏ அப்படின்றது என்னென்னா நான் சிங்குலர்னு எழுதியாச்சு. ஆர்டர் வந்து இப்போ 1 3 5 இதை வந்து இதுக்கு காமனாக எப்படி எழுதிக்கலாம்னா 2m+1 ஆட் நம்பர். இப்போ எம்முக்கு பதிலாக நான் 0 1 2 3 நம்பர் கொடுத்தோன்னா எம்முக்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். எம்க்கு பதிலாக 1 கொடுத்தோம் அப்படின்னா m = 1ன்னு இதில் போடும்போது 2 × 1 2 + 1 3 கிடைக்கும். இதே இது எம்க்கு பதிலாக 2 வேல்யூ கொடுக்கோன்னா 2 2s are 4 4 + 1 5 இந்த மாதிரி ஆடு நம்பர்ஸாக கிடைக்கும். ஸோ ஆடு நம்பர்னால் காமனாக எப்படி எழுதிக்கலாம்னா 2m+1. அதில் எம்மோட வேல்யூ என்னென்னா 0 1 2 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நமக்கு ஆட் நம்பர்ஸ் 1 3 5 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆர்டரை 2m+1 அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போது ஏ வந்து நான் சிங்குலர் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு மாடுலஸ் ஏ எப்படி இருக்கும்? எப்போவுமே நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ பை தியரம் 1.9ல் செகண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஃபார்முலா படித்தோம் அப்படின்னா மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ த ஹோல் பவர் n-1 மாடுலஸ் ஏ த ஹோல் பவர் n-1. ஸோ இங்கே என்னென்னா எதை குறிக்குதுன்னா ஆர்டரை குறிக்குது, ஏயோட ஆர்டர், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இங்கே நம்ம ஏயோட ஆர்டர் என்னென்னு எடுத்திருக்கோம்? 2m+1. ஸோ என்னுக்கு பதிலாக n = 2m+1 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஏ த ஹோல் பவர் 2m+1 மைனஸ் இந்த -1. ஸோ அடுத்து இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆகி மாடுலஸ் ஏ த ஹோல் பவர் 2m. நமக்கு என்ன தெரியும்? எதோட பவரில் பவர் 2 அப்படின்னு இருந்தாலே அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். மாடுலஸ் ஏ த ஹோல் பவர் 2 × சம் நம்பர் எதாக வேணா இருக்கலாம். ஸோ 2 × அப்படின்னு வந்தாலே கீழே இதுக்குள்ளே நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எதுவாக மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா -1 த ஹோல் ஸ்கொயர் என்னது இஸ் ஈக்குவல் டு +1. அதை மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலுமே அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நம்ம ஹென்ஸ் நம்ம வி ப்ரூவ்ட் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் பாசிட்டிவ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.